Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273. தலைநகர் சென்னையை பொறுத்த வரைக்கும் அங்கேருந்து சொந்த ஊருக்கு போகிறவங்க அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட சதவிகிதத்தினர் இருக்கிறாங்க. அவங்க எப்படி அவங்களுடைய ஊருக்கு பயணிக்கிறாங்க, இது போன்ற நிறைய விஷயங்கள் இன்னைக்கு இருக்குது. அது எல்லாத்தையும் பார்க்கலாம். முதல்ல தேர்தலுக்காக சொந்த ஊருக்கு பொதுமக்கள் செல்லக்கூடிய நிலையில் தாம்பரம் ரயில் நிலையத்தில் பயணிகளுடைய கூட்டம் அலை மோதுது. அங்கே என்ன சூழல் இப்போ இருக்குது அப்படிங்கிற தகவல்களை செய்தியாளர் மீரான் வழங்க கேட்போம். மீரான் வணக்கம். இப்போ தாம்பரத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது நிலைமை? ஏன்னா இந்த சொந்த ஊருக்கு அவங்களுடைய வாக்குப்பதிவு செலுத்துவதற்காக போகக்கூடிய அந்த மக்களுக்காக சிறப்பு ரயில்களுமே இயக்கப்பட்டிருக்குது. அந்த ரயில்களில் பயணிச்சுட்டு அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களையுமே நம்ம தொடர்ந்து கேட்டுட்டு தான் வரோம் இன்னைக்கு ஃபுல்லாகவே. இப்போ தாம்பரத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய சூழல் என்ன, விவரிங்க. வணக்கம். நாளை தமிழகத்தின் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் சென்னையில் பணியில் இருக்கின்ற ஏராளமானவர்கள் சொந்த ஊர்களுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக தாம்பரம் ரயில் நிலைய பகுதி முழுவதுமாக தற்போது பயணிகள் கூட்டம் அலைமோதுகிறது. குறிப்பாக ஐடி ஊழியர்கள், கல்லூரி மாணவ மாணவிகள், அதுபோல சென்னையில் பல்வேறு இடங்களில் பணிபுரிபவர்கள் தற்போது ரயில்கள் மூலமாக சொந்த ஊர்களுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்கின்ற அனைத்து ரயில்களிலும் கூட்டம் அலைமோதுகிறது. குறிப்பாக முன்பதிவு இல்லாத பெட்டிகளில் ஏற முடியாமல் பெண்கள் திணறுகிறார்கள். அந்த காட்சிகளை தான் தாம்பரம் ரயில் நிலையத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது. அதிக அளவு கூட்டமானது தென் மாவட்டங்களுக்கு செல்லும் ரயில்களில் முண்டியடித்துக் கொண்டு ஏறி வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு அவர் சென்று கொண்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக தாம்பரம் ரயில் நிலையம் முழுவதுமாகவே ஒரு பயணிகள் கூட்டம் அலைமோதுகிறது. அனைத்து ரயில்களிலுமிருந்து கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. முன்பதிவு இல்லாத பெட்டிகளில் ஏற முடியாமல் அந்த பயணிகள் திணறும் காட்சிகளை தான் நம்மால் இங்கு பார்க்கப்படுகிறது. அதிக அளவு ரயில்வே பாதுகாப்பு படையினர், ரயில்வே போலீசார் தற்போது அந்த பயணிகளை ஒழுங்குபடுத்தும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இருந்த போதிலும் அது ஏராளமான பயணிகள் வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு சென்னையிலிருந்து தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்லும் காட்சிகளின் காரணமாக தாம்பரம் ரயில் நிலையம் முழுவதும் பயணிகள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டு வருகிறது. கூட்ட நெரிசலில் அந்த பயணிகள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு வாக்களிப்பதற்காக சென்று கொண்டிருக்கிறார்கள். அதே போல ஜிஎஸ்டி சாலையை பொறுத்த வரைக்கும் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலை பகுதியில் போக்குவரத்து நெரிசலானது மாலை முதலே தொடங்கிவிட்டது. தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையிலிருந்து வண்டலூர் வரை கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசலானது நீடித்து வருகிறது. மதுரவாயில் தாம்பரம் பைபாஸ் சாலை, அதுபோல வண்டலூர் மீஞ்சூர் பைபாஸ் சாலையிலிருந்து வருகின்ற வாகனங்கள் வண்டலூர் பகுதியில் மொத்தமாக குவிவதால் அந்த பகுதியில் ஒரு கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது. சென்னையில் பல்வேறு இடங்களில் வசிப்பவர்கள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் சென்று அங்கிருந்து பேருந்துகள் மூலமாக சொந்த ஊர்களுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக கிளாம்பாக்கம் பகுதியிலும் கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது. தமிழக சட்டமன்ற தேர்தல் முன் எப்போது நடைபெறாதாலே அதிக அளவு வாக்குப்பதிவு நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அதற்கு ஏற்றாற்போல் அதிக அளவு பயணிகள் அந்த வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தாம்பரம் ரயில் நிலையம் மற்றும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் பகுதியிலிருந்து சொந்த ஊர்களுக்கு செல்லும் காட்சிகள் தான் நம்மால் இங்கு பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக தாம்பரம் ரயில் நிலையம் பகுதியிலும் பயணிகள் கூட்டம் அலைமோதுகிறது. அதே போல தாம்பரம் முதல் வண்டலூர் வரை ஜிஎஸ்டி சாலையில் கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசலாக ஏற்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மீரான். Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273.